தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. சரவண பவாய நமஹ. ஞான சித்தி விநாயக மூர்த்தி கி ஜெய். ஞானானந்த சத்குரு பகவான் கி ஜெய். நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஐங்கரன் நல்வாணி அருட்குரவன் சங்கரன் சண்முகனும் நாரணனும் அம்பிகை துர்க்கையும் சத்குருவும் மாவார் துணை அப்படின்னு நம்மளுடைய குருகுல ஸ்தோத்திரமானது ஆரம்பிக்கிறது. ஐங்கரன் ஆன விநாயகர், நல்வாணி அப்படிங்கிற சரஸ்வதி, அருட்குரவனான தட்சிணாமூர்த்தி, சங்கரன், சண்முகன், நாரணன், அம்பிகை துர்க்கை, அவளோட அவா ரூபமாக இருக்கிற சத்குருவும் ஆவார் துணை அப்படின்னு நம்ம குருகுல ஸ்தோத்திரமானது தொடங்கிறது. அப்படி எல்லா ரூபமாக இருக்கிறது ஒரே ஒரு பரம்பொருள். அந்த ஒரே பரம்பொருள் சத்குருநாதராக நமக்கு காட்சி கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த அத்வைத தாத்பரியம் நம்மளுடைய குருகுல சம்பிரதாயத்தில் ஆரம்பத்திலே இருக்குது. நம்ம எல்லாம் அதை உணர்ந்துக்கணுங்கிறதுக்காக முதல் ஸ்லோகமாக இந்த ஸ்லோகமே இருக்குது. பகவானும் பகவத்கீதையில் பார்த்தனுக்கு சொல்கிறார், யோ யோ யாம் யாம் தனும் பக்த ஸ்ரத்தாயார்ச்சிதுமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யகம் அப்படின்னு ஞான விஞ்ஞான யோகம் அப்படிங்கிற யோகத்தில் பகவான் சொல்கிறார், எவன் எவன் எந்தெந்த மூர்த்தியை ஸ்ரத்தையுடன் பக்தனாக பூஜிப்பதற்கு விரும்புகிறானோ அவனவனுக்கு அந்தந்த ஸ்ரத்தையை நான் அசையாததாக செய்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்ரத்தா பக்தியை பகவான் எந்தெந்த மூர்த்தியை நம்ம உபாசனை பண்ணாலும் அந்தந்த மூர்த்தியாக இருந்து ஸ்ரத்தா பக்தியை நமக்கு கொடுக்கறதுனால அவரே சொல்லிட்டார், நானே எல்லா மூர்த்தியாகவும் இருக்கேன் அப்படின்னு. ருத்ராணாம் சங்கர சாஸ்மி சேனானேனா மகம் ஸ்கந்தா அப்படின்னு தானே எல்லாமாக இருக்கிறதாக சொன்ன பகவானுக்கு என்ன அப்படின்னா, அந்த பகவானை ஆராதனை பண்ணுற பக்தர்களுடைய உள்ளம் இருக்கே அது எப்போ சந்தோஷப்படுறது அப்படின்னா, அந்த பகவானுக்கு பிரபோதனம், அபிஷேகம், அர்ச்சனம், நிவேதனம், உபச்சாரங்கள், தாலாட்டு, ஊஞ்சல் சேவை, திருக்கல்யாணம் எல்லாத்தையும் உரிமையோடு செய்கிறா பக்தர்கள்லாம். என்ன காரணம் அப்படின்னா, எந்த மூர்த்தியை அவ இஷ்ட தெய்வமாக மனசில் வரிச்சிக்கிறாளோ அந்த மூர்த்தியை அந்தந்த மூர்த்திகள் இருக்கும் கோயிலுக்கு சென்று அங்கு நடக்கிற அந்த உற்சவங்கள்ல எல்லாம் ஈடுபட்டு பக்தி பூர்வமாக பிரியத்தோடு இந்த பக்தர்கள்லாம் ஆனந்தப்படுறா. அப்படி இந்த பக்தர்கள்லாம் விசேஷமாக செய்கிற அந்த திருக்கல்யாண உற்சவத்தையும் அந்த பிரம்மோற்சவத்தையும் பகவான் உகந்து ஏற்றுக்கொள்கிறார். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சனாதன தர்மம். நம்மளுடைய பெரியவாள்லாம் சொன்னது, பகவான் அதை உவந்து ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு. அதனால என்ன ஏற்படுறது அப்படின்னா, பக்தர்களிடம் பகவானுக்கு ஒரு கருணை பிறக்கிறது. அப்படி கருணை பிறந்து அவளுக்கு அனுகிரகம் மேலும் மேலும் பகவான் பண்றார். அப்படி எங்கும் வியாபிச்சிருக்கிற பகவானுக்கு இந்த பூவுலகத்தில் இருந்த பிறந்த அடியார்கள் எல்லாம் கல்யாண உற்சவம் பண்ணி பார்க்கணும், விவாக உற்சவம் பண்ணி பார்க்கணும். ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், பார்வதி கல்யாணம், பள்ளி கல்யாணம், ஆண்டாள் கல்யாணம்னு அவாவா இஷ்ட தேவதைகளுக்கு எல்லாம் ஸ்ரீனிவாச கல்யாணம், பத்மாவதி கல்யாணம்னு அவளுக்கு பக்தர்களுக்கெல்லாம் ஒரு ஆசை. அந்த ஆசையில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. என்ன காரணம் அப்படின்னா, இப்படி பண்ணி ஆனந்தப்படுறா பக்தர்கள்லாம் பகவான் அதை உவந்து ஏற்றுக்கிறார். அப்படி இந்த தெய்வ திருமணங்களை விமரிசையாக நடத்துவதற்கும் அதை பண்ணி பார்க்கறதுக்குள்ளே பாக்கியமும் யாருக்கு கிடைக்குன்னா, இந்த பூவுலகில் இருக்கிற பக்தர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது. திருமலையில் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு நித்திய கல்யாண உற்சவம் நடக்கிறது. மற்ற அபிமான ஸ்தலங்கள் எல்லாம் பெருமாளுக்கு அந்தந்த பக்தர்கள் இஷ்டப்படி அவளுக்கு ஒரு உகந்த நாளில் பிரம்மோற்சவம் நடக்கிற போதும் பக்தர்கள் இஷ்டப்படி வேண்டும் காலத்திலையும் திருமண உத்வாக உற்சவங்கள்லாம் நடக்கிறது, விவாக உற்சவங்கள்லாம் நடக்கிறது. அப்படி திருக்கல்யாண உற்சவத்தை பக்தன் நடத்த பகவான் வந்து ஏற்றுக்கொள்கிறான். இதை நம்ம திருக்கோயில்கள்லாம் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அப்படி திருக்கல்யாணங்கள் எல்லாம் மண்டி கிடக்கிற மாதம் அப்படின்னா, தெய்வ திருமணங்கள்லாம் மண்டி கிடக்கிற மாதம் என்னன்னா இந்த பங்குனி மாதம். மாதங்களை கணக்கு பண்ணிட்டு வர்ற போது சித்திரையிலிருந்து ஆரம்பிக்கிற போது 12வது மாதம். அதே போல் இந்த தெய்வ திருமணங்கள்லாம் நடக்கிறது என்னைக்கு அப்படின்னா
இந்த 12வது மாசத்துல 12வது நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, சந்திரன் பூர்ண சந்திரனாக அன்னைக்கு முத நாளோ மறுநாளோ இருப்பார், பௌர்ணமியில் இருப்பார். அன்னைக்கு என்ன பாக்கியம் அப்படின்னா, 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிருஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம். உத்திர நட்சத்திரத்தில் தெய்வ திருமணங்கள்லாம் நடந்தது அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள்லாம் சொல்றது, க்ஷேத்திர புராணங்கள்லாம் சொல்றது. யாராருக்கு திருமணங்கள், தெய்வ திருமணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குற போது எல்லா தெய்வங்களுக்குமே நடந்திருக்கு. சித்தி புத்திக்கு விக்னேஸ்வர பெருமானுடைய பங்குனி உத்திரத்தன்னைக்கு திருமணம் நடந்ததாக இருக்கு. பார்வதி கல்யாணம் அன்னைக்கே நடந்ததாக, பங்குனி உத்திரத்தன்னைக்கே நடந்ததாக. சீதாராம விவாகமும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு நடந்ததாகவும், இன்னைக்கு எல்லாரும் கண்டு கழிக்கிற பங்குனி உத்வாகம், அதாவது தெய்வீக விவாகம் எங்கே நடக்கிறது அப்படின்னா, திருப்பரங்குன்றம்ங்கிற க்ஷேத்திரத்தில் தெய்வயானைக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கும் நடக்கிறது. ஆண்டாள் ரங்கவன்னாருக்கும் அன்னைக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் திருமணம். ரிஷிகளிலே ரொம்ப தலைவரான அகஸ்திய ரிஷி, சித்தர்களுக்கெல்லாம் தலைவரான அகஸ்திய ரிஷி இருக்காரே, அவருக்கும் லோபாமுத்ராவுக்கும் திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்திரம்ங்கிற நாளில். ரதியும் மன்மதனுக்கும் இன்னைக்கு நடந்ததாகவும், சந்திரனோட 27 நட்சத்திரங்களுக்கும் இந்த திருமணம் நடந்ததாகவும் புராணங்கள்லாம் சொல்றது. அப்படி பங்குனி உத்திரம் உடைய பெருமை ரொம்ப உயர்ந்த புகழ் வாய்ந்ததாக இருக்கு அன்னைக்கு. இதுக்கும் மேலே கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் சபரிகிரி வாசன் ஐயப்ப சுவாமி இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் உதித்தார் அப்படின்னு அவருடைய சரித்திரமும் சொல்றது. ரொம்ப உயர்ந்த நாள் இன்னைக்கு. அந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய விஷயமாக எங்கு பார்த்தாலும் உற்சவம். எங்கெங்கெல்லாம் சுப்பிரமணிய சுவாமி ஸ்தலம் இருக்கோ அன்னன்னைக்கெல்லாம் அங்கெங்கெல்லாம் பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமாக நடக்கிறது, கொண்டாடப்படுறது. இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ரொம்ப விசேஷமான நாள். அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு ரொம்ப விசேஷமான இந்த பங்குனி உத்திரம் விரதமாகவும் கொண்டாடிக்கிறார் சில பேர். அதை அன்னைக்கு உற்சவம் எங்கு பார்த்தாலும், எங்கு முருகனுடைய தலங்கள்லாம் இருக்கோ அங்கங்கு இங்கே விமர்சையாக நடக்கிறது. அன்னைக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, 12 மாதங்கள்லையும் பௌர்ணமி வருது. இந்த பங்குனி மாத பௌர்ணமி ரொம்ப பிரைட்டாக இருக்கும். சந்திரன் அவருடைய உருவமானது முழு கலையோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அன்னைக்கு அவர் சந்திரன் 27 நட்சத்திரங்களையும் திருமணம் செய்ததுனால இப்படி ஆறுபட வீட்டில் பங்குனி உத்திரம் விசேஷம் ரொம்ப சிறந்ததான திருப்பரங்குன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமிக்கும் தெய்வயானை அம்மைக்கும் திருமணமாக நடக்க போகிறது. இந்த பங்குனி உத்திரத்தில் திருமணம் பண்ணிக்கிற சுப்பிரமணிய சுவாமியை என்ன சொல்கிறார் ஸ்ரீதர ஐயாவாள், அப்பா நீ ரத்னம் அப்படிங்கிறார். எப்படியாப்பட்ட ரத்னம் அப்படின்னா, ஸ்ருதி சதனுத ரத்னம், சுத்த சத்வைக ரத்னம், யதி ஹிதகர ரத்னம், யஜ்ஞ சம்பாக்ய ரத்னம், திதி சுத ரிபு ரத்னம், தேவசேனேச ரத்னம், ஜிதரதிபதி ரத்னம், சிந்தையே ஸ்கந்த ரத்னம். சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து அவதாரமானவர், கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர், கங்கா மாதாவுடைய புத்திரர், காங்கேயன்னு பேர். அம்பிகைக்கு சிவை பாலன், சிவையான அம்பிகைக்கு பாலன், தேவசேனாபதி. அப்படி திருமாலுக்கு மருமகன், மகாலட்சுமிக்கு மருமகன். பிரம்மாவும் சரஸ்வதியும் அவரை துதி பண்றான்னே சொல்றார். தேவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணப்படும், தேவர்களால் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவர், இந்த பூவுலகுக்கு கண்கண்ட தெய்வம். அப்படியாப்பட்டவர் நீர் ரத்னம்னு சொல்றார். ஸ்ருதி சதனுத ரத்னம், நூற்றுக்கணக்கான வேத வாக்கியங்களால் போற்றப்படுறவர். ரஜோ தம குணங்களை அவை அற்றவராக இருக்கார். ஸ்ருதி சதனுத ரத்னம், சுத்த சத்வைக ரத்னம். ரஜோ தமோ குணங்கள்லாம் போயிடுதுன்னா என்ன இருக்கும்னா சுத்த சத்வரூபமாக இருக்கிற முருகப்பெருமான். எதி ஹிதகர ரத்னம், துன்பமற்ற துறவர வாழ்வு வாழ்றாளே அவளுக்கு இந்த இக உலகத்தில் இருக்கிற பற்றெல்லாம் விட்டுட்டு இந்த துறவு வாழ்வு வாழறா இல்லையா, அவளுக்கு துறவிகளுக்கெல்லாம் நன்மை செய்கிறவர் அவர். எதி ஹிதகர ரத்னம், யஜ்ஞ சம்பாவ்ய ரத்னம், எதிகளுக்கெல்லாம் நல்லது செய்கிறவர். அவர் எப்படி செய்கிறார் அப்படின்னா,
வேள்விகளுக்கெல்லாம் முக்கியஸ்தானம் வகிக்கிறாராம். யஜ்ஞ சம்பாவ்ய ரத்னம் திதி சுதரிபு ரத்னம். அதிதி திதி அதிதிங்கிறவளுடைய புத்திரர்களான தேவர்கள் அவளை காக்கிறது பொருட்டு திதிங்கிற புத்திரர்களான அசுரர்களை வதம் பண்ணவர். திதி சுதரிபு ரத்னம் தேவசேனே சரத்னம். தேவசேனாபதியான ரத்னம் அவர். ஜிதரதிபதி ரத்னம். கோடி மன்மத அழகு உடையவர் அப்படிங்கிறதுனால மன்மதனை வென்றவர் அழகுல. ஜிதரதிபதி ரத்னம். சிந்தையே ஸ்கந்த ரத்னம். மனசே நீ ஸ்கந்த ரத்னத்தை மனசுல தியானம் பண்ணு அப்படின்னு அந்த ரத்னமயமாக அந்த முருகப்பெருமான் 6 படை வீட்டில் வீற்றிருக்கார். அந்த 6 படை வீட்டிலையும் வீற்றிருக்கிறவர் ரத்னம் வடிவம் உடையவர், அமிர்தஸ்வரூபம் அப்படிங்கிறார். அதாவது அழிவில்லாத ஒரு உருவத் திருமேனி எடுத்திருக்கார் முருகப்பெருமான். ஸ்கந்த குஹ அப்படிங்கிற பெயர் கொண்டு, குஹ அப்படின்னா பக்தர்களுடைய ஹிருதயத்துக்குள்ள தகராகாசத்துக்குள்ள வாசம் பண்ற பகவான். அவள்லாம் எப்படி அப்படின்னா யோகிகள் ஞானிகள் தபஸ்ரேஷ்டர்களால் தியானம் பண்ணப்படுற சுவாமியாக இருக்கார் அவர். 6 பட வீட்டில் இருக்கிற சுவாமி. பகவத் பாதாள் திருச்செந்தூரில் போய் சுவாமி தரிசனம் பண்ண போகிற போது அங்கே பாடுறார். நமக்கே கினே சக்தையே சாபி துப்பியம் நமச்சாக துப்பியம் நமக்குக்குடாய நம சிந்தவே சிந்து தேசாய துப்பியம் புனஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமஸ்து. உன் கையில் இருக்கிற சக்தி வேலாயுதத்துக்கு நமஸ்காரம். அப்பா உன் கையில் இருக்கிற குக்குடமான சேவலுக்கு நமஸ்காரம். அப்பா நீ கோயில் கொண்டிருக்கிற அந்த கடற்கரைக்கு நமஸ்காரம். அந்த கடற்கரையில் வந்து தரிசனம் பண்ணுற பக்தர்களுக்கு நமஸ்காரம். உனக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம், மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் அப்படின்னு திருச்செந்தூரில் இருக்கிற முருகனுடைய சன்னதியில் அவர் சுப்பிரமணிய புஜங்கம்ல இந்த ஒரு ஸ்லோகத்தை பாடுறார். இந்த ஸ்லோகம் பாடப்பட்ட அந்த திருச்செந்தூர் மகிமை என்னன்னா, சூரசம்ஹாரம் பண்ணி தேவர்களை சிறை விடுத்தார் சுவாமி அப்படின்னு. தேவர்களையெல்லாம் சிறைவிடுத்த பகவான் அவர். சூரர்களையெல்லாம் அசுரர்களையெல்லாம் வதம் பண்ணார். அப்படி அந்த பெருமானுக்கு என்ன திருப்பி நம்ம செய்யலாம்னு தேவர்கள் எல்லாம் கூடி பேசினாலாம். அப்போ தேவேந்திரன் சொன்னானாம், என்னுடைய குழந்தை பொன் தெய்வயானை இருக்கா, அவளை இந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வேண்ட பார்வதி பரமேஸ்வராள்கிட்ட அவர் பிரார்த்தனை பண்ணிக்க பார்வதி பரமேஸ்வரா அனுகிரகம் பண்ணா. அப்பா அம்மாவுடைய பர்மிஷனோட எல்லாரும் சூழ இருந்து, தேவர்கள் ரிஷிகள் அத்தனை பேரும் சூழ்ந்து இருந்து, மூர்த்திகளும் சூழ்ந்து இருந்து, அத்தனை அடியார்களும் இருந்து, அவளோட இருந்து அந்த கல்யாணம் விமரிசையாக நடந்த க்ஷேத்திரம் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற தென்பரங்குன்றம் அப்படிங்கிற அந்த க்ஷேத்திரத்தில் நடந்தது. அந்த திருமணம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் நடந்ததுங்கிறதுனால இன்றைக்கும் அந்த க்ஷேத்திர விசேஷம் என்ன அப்படின்னா, பங்குனி உத்திரத்தன்னைக்கு தெய்வயானை திருமணம் ரொம்ப விமரிசையாக நடக்கிறது. அங்கே 6 முகம் கொண்ட பன்னிருகை வேலவன், அவனுக்கு 12 விழிகள் 12 செவிகள். அப்படியாப்பட்ட சுவாமிக்கு 12ஆம் மாதம் 12ஆம் நட்சத்திரத்தில் சுப விவாகம் தெய்வயானையோடு நடந்தது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கும் திருமண கோலத்திலேயே அந்த பகவான் இருக்கார். இன்றைக்கும் நம்ம திருப்பரங்குன்றம் சன்னதியில் போய் தரிசனம் பண்ண போகிற போது அங்கு திருமண கோலத்தில் சுப்பிரமணிய சுவாமி வீற்றிருக்கார். அங்கே அமர்ந்த கோலத்தில் வீற்றிருக்கார். பக்கத்தில் தெய்வயானை, இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு நாரதர் பக்கத்தில் இருக்கார். இந்த நம்ம தியான ஸ்லோகத்தில் சொன்னமே, ஐங்கரன் நல்வாணி அருட்குரவன் சங்கரனும் சண்முகனும் நாரணனும் அம்பிகை துர்க்கையும் சத்குருவும் ஆவார் துணை அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் எடுத்துட்டோமே, இந்த தேவதா மூர்த்திகளை எல்லாம் ஒரே இடத்துல நின்று நம்ம தரிசனம் பண்ணலாம். அங்கு அந்த தெய்வயானை திருமணத்துக்கு வந்த திவ்ய தம்பதிகளான பவளக்கணிவாய் பெருமான் மாமாவும் மாமியுமாக மகாலட்சுமியும் அங்கே பவளக்கணிவாய் பெருமாளாகவும், அப்பா அம்மாவாக சத்தியகிரீஸ்வரரும் ஆவுடை நாயகியான அம்பிகையும் கோவர்தனாம்பிகைங்கிற பேரில் இருக்கிற அம்பாளும், பக்கத்தில் துர்கா பரமேஸ்வரியும். இந்த கல்யாணத்துக்கு
முன்னின்று நடத்தி வைக்கிறதுக்கு வந்த விக்னேஸ்வரர் என்ன பண்ணார், சந்தோஷமாக கையில் கரும்பை கையில் வச்சுட்டு நர்தன கோலத்தில் கற்பக விநாயக மூர்த்தியாக இருக்கார். பிரம்மாவும் சரஸ்வதி தேவியும் வாணி தேவியும் பக்கத்தில் இருக்க இந்த அற்புத கோலத்தில் இன்றைக்கும் நம்ம தரிசனம் பண்ணலாம். தலைக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு தலைக்கு மேலே இரு பக்கமும் இரு விளக்குகளை ஏந்தின கோலத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கா. அத்தனை தேவதைகளையும் அங்கே தரிசனம் பண்ணலாம். அத்தனை பேரும் அங்கு எப்பவுமே இருக்கிறதாக ஒரு சம்பிரதாயம். இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமி திருமணம் நடக்கிறது தெய்வயானையோட. மதுரை மீனாட்சி அம்பிகை சோமசுந்தர கடவுளோடு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறார். அன்னைக்கு அவர் கிளம்பி வந்து கல்யாணமாகி திருப்பி போகிற வரைக்கும் சன்னதியானது மூடப்பட்டே இருக்கும். அப்படி ஒரு விசேஷம் மதுரையில் நடக்கிறது. அத்தனை தேவதா மூர்த்திகளும் அங்கு ஒரே இடத்துல இருந்து அனுகிரகம் பண்ணுறதாக ஒரு நிகழ்வு இன்னைக்கு பங்குனி உத்திரத்தில் நடந்திருக்கு. சுப்பிரமணிய சுவாமியோட மகிமை என்ன அப்படின்னா, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி 3 சக்திகளையும் ஒன்றாக தரிசனம் பண்ணுறோம். வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியாக. வலது பக்கத்தில் இச்சாசக்தி இருக்குது, ஞானசக்தியாக நடுவில் ஞானவேல் தாங்கின கோலத்தில் சுப்பிரமணிய சுவாமி இருக்கார். இடது பக்கம் கிரியாசக்தியில் இருக்கா. வலது பக்கம் இருக்கிற வள்ளி கையில் தாமரை மலரை தாங்கி இருக்கா. இடது பக்கத்தில் இருக்கிற தெய்வயானை நீலோத்பல புஷ்பத்தை தாங்கி இருக்கா. இந்த உலகத்தில் நமக்கு தேவையான அத்தனையும் கொடுக்கறதுக்கு வள்ளி அம்பிகை தயாராக இருக்கா. அவளுக்கு பேர் பொங்கின்னு பேர். அழகானது பொங்கி வந்ததுனால அவருக்கு பேர் பொங்கிங்கிற பேர். அப்படி அழகில் சிறந்த வள்ளி தெய்வயானை, அழகில் சிறந்த வள்ளியும் தெய்வயானும் இருபுறம் இருக்க, இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் இருக்க, இருபுறமும் இருக்க ஞானசக்தியாக ஞானவேல் தாங்கி சுப்பிரமணிய சுவாமி கிருப பண்ணுறார். அப்படியாப்பட்ட சுவாமியுடைய விவாகத்தை பிரம்மா நடத்தி வச்சார். சூரிய சந்திரர்கள் ரத்ன தீபங்களை தாங்கி நிற்க வாணி சமேத பிரம்மா, லக்ஷ்மி சமேத நாராயணன், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இத்தனை பேரும் இருக்க இந்திரன் தெய்வயானை தாரை வார்த்து கொடுத்தார், கன்னியாதானம் பண்ணி கொடுத்தார். அப்படிங்கிறது அந்த க்ஷேத்திர புராணம். க்ஷேத்திரத்துடைய மகிமையை எடுத்துட்டோம்னா, அந்த சத்தியகிரிங்கிற திருப்பரங்குன்றமே பரம் அப்படின்னா உயர்ந்தது, சத்தியம்தான் உயர்ந்தது. அதனால பரங்குன்றம்ங்கிற பெயரில் மலையே சிவலிங்கம் அப்படிங்கிறதுனால அந்த மலையையே கிரி பிரதட்சணம் பண்ணுறா. அந்த மலைக்கு மேலே இருக்கிற காசி விஸ்வநாதரை முருகப்பெருமான் தானே பூஜை பண்ணதாக இருக்குது. அப்படி ஒரு ஆச்சரியமான அமைப்பு குடைவரை கோயிலாக இருந்திருக்கு. முன்னாடி ஒரு காலத்தில் தென்பரங்குன்றம்ங்கிற கோயில்லையா அத்தனை பூஜையும் நடந்ததாகவும், முன்னாடி இருக்கிற கோயிலில் இப்போ இருக்கிற திருக்கோயில்கள் பின்னாடி விமர்சையாக பூஜைகள்லாம் ஆரம்பித்து நடந்ததுங்கிறதையும் சொல்கிறா. குடைவரை கோயிலாக இருக்கிறதுனால சுப்பிரமணிய சுவாமிக்கு புணுகு சாந்து சாத்துறது மட்டுமே, கையில் அவர் தாங்கியிருக்கிற வேலுக்கே அத்தனை அபிஷேகம் நடக்கிறது. அந்த வேலுக்கு அபிஷேகம் செய்த பால் அருமருந்தான திருமருந்து அப்படிங்கிறார். எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கும் மருந்தாக இன்றைக்கும் அந்த பால் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணப்படுறது. கல்லத்தி மரம் அப்படிங்கிற அந்த அத்தி மரம் தான் அந்த ஸ்தலத்துக்கு ஸ்தல விருட்சமாக இருக்குது. மகாலட்சுமி பரமேஸ்வரனை பூஜை பண்ணியிருக்கா. விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த கல்யாணத்துக்கு வந்து அமர்ந்த பரமேஸ்வரன் கிழக்கு பக்கம் நோக்கி அமர்ந்திருக்கார் சத்தியகிரீஸ்வரராக. அவரை பார்த்த வண்ணம் பவள வண்ண பெருமாள் உட்கார்ந்துருக்கு, பவளக்கணிவாய் பெருமாள் உட்கார்ந்துருக்கார். அப்படி சிவபெருமானும் திருமாலும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்தலம். எங்கேயுமே உலகத்தில் கிடையாது இந்த மாதிரி. அப்படி விமரிசையாக ஒரு திருமணம் நடந்து அந்த தெய்வீக திருமணங்கள் நடந்ததை பற்றி நினைக்கிறதும், அந்த தெய்வீக திருமணங்களை கண்ணால் காண்பதும், அந்த தெய்வீக திருமணங்களை பற்றி பேசுவதுமே மகா புண்ணியம் அப்படிங்கிற. ஒருத்தருக்கு புண்ணியம் வேணும்னா அப்படின்னா கோயிலில் நடக்கிற உற்சவங்களை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசின்னு இருந்தாலே புண்ணியமா. அப்படி ஒரு நம்மளுடைய சம்பிரதாயம் அப்படி சொல்கிறது. எப்போ பார்த்தாலும் சிவபெருமானுடைய பெயரையும் அவருடைய புகழையும், முருகப்பெருமானுடைய பெயரையும் புகழையும், அவருக்கு நடக்கிற உற்சவத்தையும் பற்றி மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக பேசிக்கணும். அதனால தான் ஒவ்வொரு ஊரிலையும் உற்சவம் நடக்கிற போது தன்னுடைய உற்றார் உறவினர் அத்தனை பேரையும் கூப்பிடுவா. தேர் உற்சவம்னா அத்தனை பேரையும் கூப்பிட்டு அவளுக்கெல்லாம்
விருந்து வச்சு அப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறது போல் ஊருக்கு ஊர் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. அப்படி ஒரு விசேஷமாக நடக்கணும். அது அப்படி நடக்கிறதுனால பக்தர்கள் அத்தனை பேர் மனசுலேயும் சந்தோஷம் ஏற்படும். பக்தர்கள் எல்லாம் சந்தோஷம் அடைஞ்சால் பகவான் சந்தோஷம் அடைஞ்சிக்கிறார். ஒரு திருமணம்னா திருமணத்துக்கு வந்துடும் அத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கணும், அத்தனை பேருக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படணுங்கிறதுனால தெய்வ திருமணங்கள் நடக்கிற போது பக்தர்கள் எல்லாம் சந்தோஷப்பட பகவானும் சந்தோஷப்படுறார் அப்படின்னு. இந்த பங்குனி உத்திரத்துக்கு என்ன மகிமை அப்படின்னா, சுபமான விஷயங்கள் எல்லாம் தொடங்குற நாளாக இருக்கு அப்படின்னா. பூ முடித்தல், தாலிக்கு பொண்ணு உருக்குதல், திருமண ஓலை எழுதுதல், புதிய பொருள் ஒன்றை வாங்கணும்னா வாங்குறது, புதுசாக ஒரு கோயில் நிர்மாணம் பண்ணுறா அப்படின்னா அதுக்கு சிலா பிரதிஷ்டை. அந்த சிலையை எடுத்து உடனே பிரதிஷ்டை பண்ண மாட்டா. அதுக்கு எல்லாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. தானியத்தில் எத்தனை நாள் இருக்கணும், நீரில் ஜலத்தில் எத்தனை நாள் இருக்கணும், புஷ்பத்தில் எத்தனை நாள் இருக்கணும், தானிய வாசம், ஜலவாசம், புஷ்பவாசம் இதெல்லாம் இருந்து எல்லாம் பண்ணுவா. அப்படியெல்லாம் முடித்து அந்த ப்ரொசீஜர்லாம் முடித்து சிலா பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்ப்பா. அந்த நல்ல நாளாக பார்க்க வேண்டாம், இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கே பண்ணலாம்னு இருக்கு. நீர்நிலைகளை உருவாக்கணும் அப்படின்னா புதுசாக ஒரு கிணறு தோண்டணும், ஒரு ஏரி தோண்டணும், ஜனங்களுக்கு ஜல வசதி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அது இந்த நாளில் ஆரம்பிக்கலாம். போர் பயிற்சி ஒருத்தர் மேற்கொள்கிறார், ஒரு ஆயுத பயிற்சி எடுத்துக்கிறார்னா அதை இந்த நாள்லேருந்து தொடங்கலாம். அப்படி எண்ணற்ற பல மங்களகரமான தெய்வீக நிகழ்வுகள்லாம் தொடங்கிறதுக்கு ரொம்ப சுபமான நாள் இந்த பங்குனி உத்திரம். அந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு இந்த சுப விஷயங்கள் அத்தனையும் தொடங்கி நடத்தலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி இறையருள் முழுசாக பெற, தெய்வங்களுடைய அனுக்கிரகத்தை முழுசாக பெறத்துக்கும், தெய்வ விவாகங்களை கண்ணால் கண்டு இன்புறவும். எப்படின்னா, மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார்த மடியார்க்கு அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டார்தல், நல் விழா பொலிவு கண்டார்தல் அப்படிங்கிறது அது ரெண்டு விஷயத்தை சொல்கிறார். அது இந்த மண்ணில் பிறந்தவா அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பாக்கியமாக கருதப்படுறது. அப்படியாப்பட்ட ஒரு பங்குனி உத்திரம் இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வர்றது. அன்னைக்கு நாம் எல்லோரும் திருக்கோயிலில் நடக்கிற விவாகங்களை கண்ணார கண்டு அங்கு செல்ல முடியலை அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் நாம் இருக்கும் இடத்திலே இருந்து இந்த விவாகங்களை பற்றி மனசால நினைச்சிண்டு அந்த தெய்வங்களுடைய ஸ்துதிகளை எல்லாம் ஸ்தோத்திரங்களை எல்லாம் மனசால சொல்லி சிவபுராணம், ஸ்கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம், அப்படி திருப்புகள், இந்த பாராயணங்கள்லாம் பண்ணிண்டு அவர்கள் கிரகத்தில் இருந்தாலும் அங்கிருந்தபடியே இறைவனை பக்தி ஸ்துதி பண்ணி பகவானுடைய திருவருளை முழுமையாக பெறணும்னு அந்த பள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமியுடைய திருவடியை பணிந்து வேண்டிக்கொள்ளும். ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.